இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோலார் பேனல் மெயின்டெனன்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு 10 கிலோவாட் சோலார் ஆன்-கிரிட் சிஸ்டம் பெர் டே ஆவரேஜாக 40 யூனிட்ஸ் ஜென்ரேட் ஆகும். பட் எங்களோட கஸ்டமருக்கு 25 யூனிட் தான் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ டிராஸ்டிக்காக அந்த லாஸ் அவங்களுக்கு ரீசெண்ட் டேஸில் நடந்தது. என்னன்னு செக் பண்ணும்போது சோலார் பேனல் மேலே ஃபுல்லாக டஸ்ட் இருந்தது. ஸோ அந்த டஸ்ட்டு கவரேஜ் ஆனதுனால ஸோ செல்ஸில் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகலை. இதனால் அவங்களுக்கு பர் டேக்கு 15 யூனிட் கிட்ட லாஸேஜ் ஆகிருந்தது. ஸோ இந்த லாஸை நம்ம இப்படியே கவனிக்காமல் விட்டோன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் நம்ம சீக்கிரமாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் எவ்ரி மந்த் ஆர் 2 மந்த் ஒன்ஸ் பேனலை கரெக்டாக செக் பண்ணி க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பேனல்ஸ் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெர்ட்டர், டிசி மெயின் சுவிட்ச், ஃப்யூஸ் இது எல்லாத்தையும் நம்ம சேஃப்டியாக ஆஃப் பண்ணிவிட்டு தான் க்ளீன் பண்ண போகணும். ஸோ சோலார் பேனல்ஸ் எந்த டைமில் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங்ஸ் வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கிறப்போ அந்த டைமில் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் பண்ணலாம். வெயில் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது ஒயர்ஸில் ஏதாச்சும் டேமேஜ் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கிற வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இன்னொரு மெயின் திங், சோலார் பேனல் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் எல்லாமே சாஃப்ட் டைப்பாக இருக்கிறதான்னு செக் பண்ணிக்கணும். சாஃப்ட் டைப்பு ப்ரஷ்ஷு இல்லைனா ஸ்பாஞ்சு, மாஃப் இந்த மாதிரி எல்லாமே சாஃப்டாக யூஸ் பண்ணணும். ஸ்க்ராச்சஸ் விழுற மாதிரி எந்த ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம பேனல் மேலே க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக க்ளீனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுனால நெக்ஸ்ட் டேலேருந்து 41.5 யூனிட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் சோலார் இன்ஸ்டாலேஷன் ஆர் ஆல்ரெடி இருக்கிற சோலார் சிஸ்டம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.